Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணல. நிறைய பேர் ஒரு சில क्वेश्चंसலாம் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அதில் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு சில क्वेश्चन மட்டும் எல்லாருக்குமே காமனா வர சந்தேகங்கள் தான். அதனால தான் இதை தனியா ஒரு வீடியோவா போடுறேன். நான் பன் ரெசிபி செய்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. உங்க சாஃப்ட் பன் சூப்பர். எங்களுக்கு ஈஸ்ட் கிடைக்காது. ஈஸ்ட்டுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்து செய்யுங்க. ஆனால் ஈஸ்ட்டு போட்டு செய்திங்கன்னா சீக்கிரமாக ரைஸ் ஆகும். பேக்கிங் பவுடரும் தயிரும் சேர்த்து செய்யும்போது இது ரைஸ் ஆக டைம் கொஞ்சம் அதிகமாக ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாக செய்து பாருங்கள். நான் சாக்லேட் ரெசிபி செய்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. நைஸ், லாக்டோஜன் பவுடர் சேர்க்கலாமா சொல்லுங்கள். லாக்டோஜன் பால் பவுடர் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த பால் பவுடர் எங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எந்த மில்க் பவுடர் யூஸ் பண்ணாலும் அதில் ஃபுல் ஃபேட் மில்க் பவுடர்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாக்லேட் செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நான் தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் தான் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இன் ஸ்ரீலங்கா வேர் கேன் ஐ கெட் மைதா. ஸ்ரீலங்காவில் எல்லா கிராசரி ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் மைதா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே மைதான்னு கேட்கக்கூடாது, கோதுமை மாவுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்படி இல்லைனா ரொட்டி மாவுன்னு சொன்னாலும் இங்கே கிடைக்கும். கோதுமை மாவுக்கு ஆட்டா மாவுன்னு தான் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த क्वेश्चन சாக்லேட் ரெசிபிக்காக கேட்டிருக்காங்க. ஹவு டு கேல்குலேட் பட்டர் 100 கிராம்ஸ். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு கப் விற்கிது, நீங்கள் அதை வாங்கி கூட மெஷர் பண்ணலாம். அப்படி இல்லைனா 100 கிராம் பட்டர் கிடைக்கிது, நீங்கள் அதை வாங்கி செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த क्वेश्चन சாக்லேட் ரெசிபிக்கு கேட்டிருக்காங்க. ஹவு டு மேக் கொக்கோ பவுடர் அட் ஹோம். கொக்கோ பீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 days இதை நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்ச பிறகு கடாயில் இதை நல்லா வறுத்தெடுத்திங்கன்னா அதை உடச்சி பார்க்கும்போது அதுக்குள்ளே சீடு இருக்கும். அந்த சீடை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சலிச்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.